Taste the Daily. 43 மாத கால திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் கூட தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்காத நாளே இல்லை. குறிப்பாக சிலவற்றை மட்டும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். திருப்பூர் மாவட்டம் நீங்கள் 10 நாட்களை பார்த்தீங்கன்னா தொடர் கொலை நடக்குது. பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு பதிலாக பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் அரசாக ஸ்டாலின் அரசு இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். சென்னை உயர்நீதிமன்றம் தானாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்ததற்கு பதிலாக இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சது. இது எந்த விதத்தில் நியாயம்? பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு ஆதரவாக செயல்படுற அரசு இந்த அரசு. பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்கு பதிலாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசு இப்படி நிலைமை இருந்தால் எங்கே பாலியல் வன்கொடுமை தடுக்க முடியும்? தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதையும் இளைஞர்கள் அதனால் பாதிக்கப்படுவதையும் ஸ்டாலினே ஒப்புக்கொண்டு விட்டார். எதிர்க்கட்சி சொல்வதை கேட்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் வீடியோ வெளியேற்றிருக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்காது என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார்? முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிடுறார். நான் ஏற்கனவே 2.5 ஆண்டுக்கு முன்பே எச்சரிக்கை விடுத்தேன். இந்த அரசு எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து எதிர்க்கட்சி சொல்லுவதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருந்தா முதலமைச்சர் வேண்டுகோள் விட வேண்டிய அவசியமே இல்லை. முதலமைச்சரே ஒத்துக்கிறார், தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை இருக்கின்றது. முதலமைச்சருடைய வேண்டுகோளின் மூலம் இது வெளிச்சத்துக்கு வந்துட்டது. 2வது, இந்த போதைப் பொருளால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு முதலமைச்சரே வேண்டுகோள் வைக்கின்ற அளவுக்கு இன்றைய ஆட்சி இன்றைக்கு மோசமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஸ்டாலின் அரசின் திறமையின்மையால் மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இன்றைக்கு வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்தா அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மக்கள் தங்குவதற்கு நிவாரண முகாம் அங்கே அமைக்கப்படணும். அது விழுப்புரத்தில் அமைக்கல, கடலூரில் அமைக்கல. அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கணும். மேடான பகுதியில் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுவும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத காரணத்தினால தான் விழுப்புரம் மாவட்டத்தில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறைய நடந்தது. அமைச்சர்லாம் போய் பார்க்கின்ற பொழுது உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கலன்னு சாலை மறியல் பண்ணாங்க. எல்லா ஊடகத்திலையும் வந்தது. இதற்கு காரணம் இந்த ஆட்சியில் சரியாக திறமையாக செயல்படாத காரணத்தினால் புயல் வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆதங்கம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராடி காவல்துறையால் கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 181வது அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பகுதி ஆசிரியர்கள் அனைவரும் நிரந்தரமாக்கப்படும். இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனால் முதலமைச்சர் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆக இன்றைக்கி அந்த போராட்டத்தில் இறங்கியவர்களாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வச்சிருக்கிறாங்க. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றிய ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் திட்டவட்டம். தேர்தல் அறிக்கையை நம்பித்தான் மக்கள் வாக்களித்து நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. எந்த தேர்தல் அறிக்கையுமே நிறைவேற்றலை. முக்கியமான தேர்தல் அறிக்கையில் எதுவுமே நிறைவேற்றலை. அத்தனையும் பொய். அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலை. பகுதி ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலை. இன்னும் பல வாக்குறுதி கிட்டத்தட்ட 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றியிருக்கிறாங்க. முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே திராவிட முன்னேற்ற அரசு நிறைவேற்றப்படவில்லை. இதெல்லாம் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றும் போது நேரலையை துண்டித்து அராஜகம் செய்த ஸ்டாலின் அரசு.
எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு அஞ்சி நடுங்குவதாக பொதுமக்கள் விமர்சனம். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாத ஸ்டாலின் அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்த எதிர்க்கட்சி தலைவர். மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் பதில் சொல்ல முடியாமல் திணறி அம்பலப்பட்ட திராவிட மாடல் மீண்டும் அம்பலப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சத்தில் நேரலையை துண்டித்து அராஜகம். அமைச்சர் துரைமுருகன் மத்திய அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடாது என்று வலியுறுத்தவில்லை. அவர் எழுதிய கடிதம் மத்திய அரசுக்கு, மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் நீர்வளத்துறை அமைச்சர். இக்கடிதத்தில் அரிய வகை கனிமங்கள் ஏலமிடும் உரிமையை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என்றுதான் கோரியுள்ளாரே தவிர அரிய வகை கனிமங்கள் ஏலமிடுவதை தடை செய்ய வேண்டும் என்றோ கனிம சுரங்கங்கள் விதிகள் திருத்தச் சட்டம் 2023 திரும்ப பெற வேண்டும் என்றோ குறிப்பிடவில்லை. மேலும் தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடாது என்று வலியுறுத்தல, எதையுமே சொல்லல. ஸ்டாலின் அரசு தாங்கள் செய்த தவறை மறைக்க நாடகங்களை நடத்தி மக்களை குழப்பி அதிமுக மீது அவதூறு பரப்புவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. ஆனால் இதையெல்லாம் திரித்து மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக எங்கள் மீது அம்மாண்டமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் வலைதளமாக வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. ஆண்டுதோறும் 100 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்கிற வாக்குறுதியை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கும்போது, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2023 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்திலையும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்தது. அண்மையில் அவர் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அறிக்கையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது நாங்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பில் 98% நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார். உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு 100 நாள் நடத்தும்னு சொன்னார். இந்த 4 வருஷத்துக்கு 400 நாள் நடத்தியிருக்கணும். ஆனால் நடத்தது 113 நாள் தான் நடத்தியிருக்காங்க. 113 நாட்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்குது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுவதில்லை, மக்கள் பிரச்சனைகளை பேச வாய்ப்பு கொடுப்பதில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். இன்றைக்கு கூட 2 நாளில் கூட்டத்தை முடிச்சிட்டாங்க. எப்பவுமே 4 நாட்கள் 5 நாட்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும். ஆனால் 2 நாட்களில் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனையை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது நடைமுறை. ஆனால் இந்த அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை 2 நாளில் முடிச்சிட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை கூட பேச முடியல. பிரதான எதிர்க்கட்சிக்கு ஒரு 10 நிமிடம் கொடுக்குறாங்க. பல துறைகள் இருக்குது, பல துறையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்படி ஏராளமான பிரச்சனைகளை 10 நிமிடத்தில் அரசுடைய கவனத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும்? இந்த அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுவதே கிடையாது. மக்களுடைய பிரச்சனையும் பிரதான எதிர்க்கட்சி பேசுவதற்கு வாய்ப்பு. கோவை மாவட்டத்தில் பல பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படவில்லை என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி குற்றச்சாட்டு. அனைத்து கிராமங்களுக்கும் தண்ணீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுப்பதோடு குடிநீர் திட்டங்களுக்கான தோண்டப்பட்ட சாலைகளை சீரமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பல பகுதிகளில் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துடைய பலன் கிடைக்கவில்லை, பல பகுதிக்குள்ள தண்ணீர் போகவில்லை. அதே போல் இது டிசைன் பண்ணும்போதே எக்ஸஸ் வாட்டர் கிராமங்களுக்கு செல்ல மாதிரி பண்ணுச்சு. அதையும் விரைவாக அந்த குடிநீர் போவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டு, அதே போல் கூட்டு குடிநீர் திட்டத்திலையும் அதே போல் UGடியிலும் செய்யப்பட்ட அந்த பைப் பதிச்சு அந்த சாலைகள்லாம் பழுதடைந்திருக்கிறது. இதுக்கு ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். தமிழக அரசு இதுவரையில் 8 லட்சம் கோடி ரூபாயை கடனாக பெற்றுவிட்டு தற்போது மேலும் கடன் பெறுவது தமிழக மக்களுக்கு பெரும் பாதிப்பாக அமைந்துவிடும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு.
கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரும் தமிழக அரசு இயற்கை பேரிடரின் போது உயிரிழப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மட்டுமே தருகிறது. தமிழக அரசு மீது அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் அதிமுகவும் நானும் தவறிழைத்து விட்டதாக அபாண்டமாக குற்றம் சாட்டியிருப்பதற்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை கடும் எதிர்ப்பு. சுயநலத்தின் விளைநிலமாகவும் ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவும் மிகவும் சாமர்த்தியங்களாக திகழும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம். சுயநலத்தின் விளைநிலமாகவும் ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவும் மிகவும் சாமர்த்தியமாகவும் திகழும் திமுக தலைவர் தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் தவறு இழைத்துவிட்டதாக அபாண்டமான குற்றம் சாட்டியிருப்பது முதலில் என் கடும் கண்டனத்தை எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2G ஊழலைப் போல ஏல முறையை புறக்கணித்துவிட்டு தாங்களே டங்ஸ்டன் சுரங்கத்தை கொள்ளையடிக்கலாம் என்கிற எதிர்பார்ப்பில் நின்ற திமுக உண்மை வெளிப்பட்டதும் பொறியில் சிக்கிய எலியாக மாட்டிக்கொண்டதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை விமர்சனம். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலைப் போல ஏல முறையில் புறக்கணித்துவிட்டு முதல் வந்தவர்களுக்கே தருவேன் என்று அன்று திமுக மத்திய அரசு அங்கமணித்து திமுக அரசு செய்த ஊழலானது நாடு அறிந்த ஒன்றாகும். தமிழக போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் 21,980 கோடியாக உயர்வு. 2017ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தமிழக போக்குவரத்து கழகத்தின் கடன் 3 மடங்காக உயர்வு. 1,25 லட்சத்திற்கும் அதிகமான கடன்களை பதிவு செய்துள்ள டான்ஜெட்கோ அரசின் திறமையற்ற நிதி நிர்வாகத்தை எடுத்து காட்டுகிறது. 2024 டிசம்பரில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு தொடர்பான CAG அறிக்கையில் ஸ்டாலின் அரசின் பல நிதி மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் அம்பலம். தமிழ்நாட்டின் கடலோர சூழல் அமைவுகளையும் மீனவர் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க தவறியுள்ளது தமிழ்நாடு கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையம். தமிழ்நாடு அரசு CRZ விதிகளை அமல்படுத்துவதில் காட்டிய அலட்சியத்தை அம்பலப்படுத்தியது CAG அறிக்கை. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். ஸ்டாலின் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை. கனமழை எச்சரிக்கை எதிரொலி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. வங்க கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு இலங்கை கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை தென்மண்டல தலைவர் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து
இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும்.